வணக்கம், வெல்கம் டு சாக்கித்ராம் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்நாடகாவில் ஃபேமஸான ரைஸ் பாத் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு முக்கியமான தேவையான பொருட்களை சொல்லிடுறேன். அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வேலை சட்டுன்னு முடிஞ்சிடும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன். அரைக்க வேண்டிய பொருளை எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காயை கொஞ்சம் எடுத்திருக்கேன். எப்படி தேங்காவை சில்லு போடுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்படுறவங்க வீடியோவை போய் பார்த்துக்கலாம். 2 துண்டு இஞ்சி ஆட் பண்ணுறேன். ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு ஆட் பண்ணுறேன். ஒரு துண்டு பட்டை ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்டார் அன்னாசி பூ ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கசகசா ஆட் பண்ணுறேன். இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இது குழந்தைங்களும் சேர்ந்து சாப்பிட்ணுங்கிறதுனால காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க இன்னும் 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அலம்பி வச்சுருக்கிற கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். புதினாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். புதினா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கணும். 2லேருந்து 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைக்க போகிறோம். இது அரைச்சி வச்சாலே நம்மளுக்கு வேலை முக்கால்வாசி முடிஞ்சிடும். இப்போ நல்ல பேஸ்ட்டாக அரைஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப தேங்காய் பீஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதில் நான் அரைச்சி முடிச்சிட்டேன். அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கரில் இப்போ நெய் ஊற்ற போகிறேன். நெய் வீட்டிலே காய்ச்சின நெய் தான். அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் நெய் ஊற்ற போகிறேன். நெய் வேண்டாம் பிடிக்காதவங்க எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். வதக்கிறதுக்கு தேவையான பொருளையும் நான் சைடில் சொல்லிடுறேன். காய்கறிகள் என்னென்ன தேவை அப்படின்னா, கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு. பட்டாணி உரிச்சு கொடுத்தது எங்கள் குட்டி பையன்தாங்க. அடுத்தது வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கடல் பாசி, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன். அரிசி சோனா மசூரி ரைஸ் ஒரு 1.25 டம்ளர் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு பிரிஞ்சி இலையை ஆட் பண்ணிக்கிறேன். பிரிஞ்சி இலை கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் கடல் பாசியையும் போட்டுக்கிறேன். நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இப்போ ஆட் பண்ண போகிறேன். நெய்யில் நல்லா பொரிஞ்சு வரணும். இதில் பேக்கிங் மசாலா ஐட்டம்ஸ் எதையுமே நான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறதில்ல. புலவ் மசாலாவாக இருக்கட்டும், பிரியாணி மசாலாவாக இருக்கட்டும், சில்லி பவுடராக இருக்கட்டும், எதுவுமே கடையில் வாங்கின எதையுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டிலே இருக்கிறத வச்சு தான் பண்ண போகிறோம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் புதினா கட் பண்ணி கொடுத்ததும் பட்டாணி உரிச்சு கொடுத்ததும் எங்கள் குட்டி பையன் தாங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணா. அடுத்து ஒரே ஒரு நாட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நாட்டு தக்காளி நல்லா வேகட்டும். ரொம்ப குழையணும்லாம் அவசியம் கிடையாது. ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம். குழந்தைங்களை என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது குட்டி குட்டி ஒர்க்ஸ் எல்லாம் கொடுங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன்.
எதுக்கு இவ்வளோன்ட்டு கேட்குறீங்களா? இது வந்து காய்கறிக்கு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி, காய்கறிக்கு தேவையான உப்பு தான் இப்போ சேர்க்குறேன் நான். அரிசிக்கு தேவையானதை அதுக்கப்புறமா தான் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணுறேன். வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் போடும்போது நெய்யில் இன்னும் கொஞ்சம் பொரிஞ்சு வரும். ஆல்ரெடி அரைக்கும் போதே போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இதில் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள் அத்தனையும் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஒன்னேகால் பங்கு அரிசி அப்படின்னா ஒரு டம்ளர் காய்கறி அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் புதினா விழுதை வந்து ஆட் பண்ண போகிறேன். இதையும் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சமாக வதக்கிக்கணும். அந்த நெய்யோடு சேர்ந்து இது வதங்கும் போது இன்னுமே வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும். இந்த ரைஸ் பாத்தோட சீக்ரெட்டே வந்து இந்த அரைச்ச மசாலா தாங்க. காரம் தேவைன்னா இன்னொரு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு. ஊற வச்சுருக்கேன் இல்லையா அரிசி, அதை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு போட போகிறேன். 1.25 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாதத்துக்கு அரிசிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் உப்பு தேவை அப்படின்னா தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். கூட குறைச்சி அப்பயே டெஸ்ட் பண்ணிடலாம். 1.25 பங்கு ரைஸ்க்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். எதுக்கு 3 அப்படின்னா காய்கறிகளும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து 3 டம்ளர் ஆட் பண்ண போகிறேன். மொத்தமாக 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரே மெஷர்மெண்ட் கப்பாக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அரிசி அளந்த கப்பால் தான் வந்து தண்ணியும் இப்போ நான் அளந்து வச்சுருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நல்லா வந்து கொதி வரணும் சுற்றி. மசாலா, காய்கறிகள், அரிசி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து குக்கரை மூடிக்கலாம். பார்த்தீங்களா, குக்கர் நல்லா வந்து குக்கரில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சமாக புதினாவை ஆட் பண்ணிக்கிறேன். இது இன்னுமே நல்ல வாசனையை கொடுக்கும். குக்கரை இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா விசில் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். ஸ்டீம் வெளியில் வரத்துக்கு முன்னாடியே வந்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க. சில சமயம் வெடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது குக்கர். இப்போ ஸ்டீம் நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. வெளியில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸ்டீம் வராமல் நீங்கள் மூடும்போது பக்கத்தில் இருக்கிற சேஃப்டி வால் வந்து அடைச்சிக்க சான்ஸ் இருக்குது. இப்போ நல்லா ஆவி வெளியில் வந்ததும் குக்கரை விசில் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. சைட்லேயே நான் வந்து அடுப்பையும் கையோடு தொடச்சிட்டேன். நம்ம இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே சுற்றி வந்து அந்த துடைக்கிற வேலையும் செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைமும் சேவ் ஆகும். அடுத்த வேலையும் நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா சமைக்க ஒரு தடவை, பாத்திரம் தேய்க்க ஒரு தடவை, துடைக்கிறதுக்கு ஒரு தடவை அப்படின்னா ஃபுல் டேவும் நம்மளுக்கு அந்த வேலையிலே உட்காந்துருக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ண போகிறேன். எப்போவுமே நான் கையோட அடுப்பையோ மேடையோ தொடச்சி வச்சுக்கிறது என்னோட பழக்கம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பண்ணலைனாலும் இனிமேலாவது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். குக்கரில் 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
ஃபுல்லாக வந்து ஆவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் இப்போ விசில் எடுக்கிறேன். குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். உடனே வந்து கரண்டியை போட்டு கிளறிடாதீங்க. அந்த ஆவி கொஞ்சம் வெளியில் போகட்டும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உடனே இப்போ கரண்டி போட்டு கிளறிட்டிங்கன்னா குழஞ்சிரும். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா குழையாது, உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. சூப்பரான கர்நாடகா ஸ்டைல் ரைஸ் பாத் ரெடி ஆகிடுச்சு. அந்த புதினாவோட ஃப்ளேவரும் தேங்காவோட டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பார்த்தீங்களா இவ்வளோ ஆவி பறக்க சூப்பரான புதினா வாசனையோடு இருக்கிற ஒரு கர்நாடகா ஸ்டைல் ரைஸ் பாத் வந்து சாப்பிட வான்னு கூப்பிடுது. நான் போய் சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிட வாங்க. சைட் டிஷ்க்கு உங்களுக்கு தேவையான சிப்ஸ் வச்சுக்கலாம், ரைத்தா வச்சுக்கலாம். அது உங்களோட இஷ்டம். கர்நாடகா ஸ்டைல் ரைஸ் பாத் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஒரே ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.